ஒரு முறை வெயில்ல போயிட்டு வந்தாலே ஸ்கின் டேன் ஆயிடுதா? இல்ல வீட்டிலேயே இருந்தாலும் ஸ்கின் டல்லா இருக்கா? நோ ப்ராப்ளம்ங்க. இந்த ஒரு பவுடர நீங்க செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஸ்கின் டைட்டனிங்க்கு, இன்ஸ்டன்ட் க்ளோ அண்ட் சாஃப்ட்னஸ் குடுக்கறதுக்கு, உங்க கன்னத்துல, நெத்தில இருக்கிற கருப்பெல்லாம் போக்குறதுக்கு, அண்ட் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் போகுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சேஃப், அதே நேரத்துல ரொம்ப சிம்பிள். பாப்போமா? இதுக்கு நான் ஒரு 5 ஸ்ட்ராபெரியும், 1 தக்காளியும் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கிடைக்கலன்னா பரவால்ல. பப்பாளி பழம் கிடைச்சதுன்னா, அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். இத நல்லா கழுவிட்டு மிக்ஸில போட்டு தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த சக்கைய வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதோட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து ஃபேஸ்ல பேக்கா போட்டுக்கலாம். இது ஒரு பாத்திரத்துல சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா திக்காகுற வரைக்கும் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் நான் இதுல வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் போன பேட்ச் கடலை மாவு சேர்த்து பண்ணினேன். அதனால இந்த முறை நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவுக்கு அளவு கிடையாது. இந்த பேஸ்ட் நல்லா திக்கானதும் அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா உங்க 2 to 3 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கும். இப்ப இந்த அளவுக்கு வந்ததும் இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் ஸ்பூன்ல தேய்ச்சி உடைச்சு விட்டுக்கோங்க. இத மாதிரி ஒரு பிளேட்ல மாத்திட்டு இதை வந்துட்டு எதர் தோசைக்கல்லு மேலேயோ இல்ல வெயில்லையோ வச்சு இதை நல்லா காய விட்டுடுங்க. இது நல்லா காஞ்சதும் மிக்சில போட்டு பவுடர் பண்ணி ஒரு ஜார்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த பவுடரை நீங்க தயிர் இல்லைன்னா பால் எது கூட வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல போடலாம். நான் இன்னைக்கு இந்த பவுடரோட ஒரு ½ கிளாஸ் கிளிசரின் சேர்க்கிறேன். கிளிசரின் இல்லைன்னா நீங்க ஹனி கூட போடலாம். ஒரு அரை டீஸ்பூனுக்கு கிளிசரின், 1 டீஸ்பூனுக்கு யோகட் மிக்ஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு எங்கெல்லாம் ஒயிட் பிளாக் ஹெட்ஸ் இருக்குதோ இல்லைன்னா எங்க பிளாக் பிக்மெண்டேஷன் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லா ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க. ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோவா, ஸ்கின் அவ்வளோ சாஃப்டா சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இல்லைங்க. எனக்கு டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும், க்ளோ வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த பவுடரை கொஞ்சமா எடுத்து உங்களுடைய ரெகுலர் ஃபேஸ் வாஷ் அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க நல்லா கொஞ்சம் ஸ்லைட் மசாஜ் கொடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ அண்ட் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கண்டிப்பா இதை செஞ்சு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்மருக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Trust me and try it, friends. You will definitely love it. Thank you for watching.